பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், முன் இருந்தவைகளை பற்றி ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. இந்த வசனத்துல ஒரு ஆழ்ந்த சத்தியம் இருக்கு. முன் இருந்தவைகள், பின் வருகிறவைகள் அப்படின்னு சொல்லி. என்ன அந்த ஆழ்ந்த சத்தியம்? முன் இருந்தவைகள் என்ன? அதாவது பழைய ஏற்பாட்டின் காலம் முன் இருந்தவைகள், பின் வருகிறவைகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிற புதிய ஏற்பாட்டின் காலம். முன் இருந்தவைகளை குறித்து ஏன் நமக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு இந்த வசனத்தில் நாம் புரிந்து கொள்ளணும். ஈசாக்கு பிறந்தார் ஆபிரகாமுக்கு. அந்த ஈசாக்க ஆண்டவர் சொன்னார், எனக்காக பலியிடுன்னு. ஆபிரகாம் என்ன செஞ்சார்? மலைக்கு போய் 3 நாள் பிரயாணமாகி மலைக்கு போய் ஈசாக்கை பலியிடுறதற்கு அவர் முற்படும்போது, நீ என்ன பண்ணாத, உன்னுடைய பிள்ளை மீது நீ கை போடாத, இந்த புதரில் என்ன இருக்குது, ஒரு ஆட்டுக்குட்டி சிக்கிட்டு இருக்கு, அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து நீ பலியிடு அப்படின்னு சொன்னார். இது எதை குறிக்குது? ஏன் ஈசாக்கு அங்கே பலியிட்டார் அப்படின்னா, ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மாதிரியாக இருக்கிறார். எப்படி? பின்வரும் காரியங்களில் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவும் அதே போல மலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, இங்கே ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார். அப்போ அந்த முன்னிருந்த காலத்தில் நாம் ஞாபகம் வைக்காமல் இருந்தால் பின்வரும் காரியத்தை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள மாட்டோம். ஏன்னா அப்போவே நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைல்ல. ஏன்னா அது நிழல், பின்வரும் காரியம் நிஜம். இது போலத்தான் யோசேப்பின் வாழ்க்கையிலும். யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். யார்கிட்ட? இஸ்மவேலர்கள்ட்ட, அவங்களுடைய சகோதரர்கள். அதற்கப்புறம் யோசேப்பின் வாழ்க்கையில் பல பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள், இது எல்லாவற்றையும் யோசேப்பு கடந்து கடைசியில் எகிப்துக்கே அவர் என்ன பண்ணார்? பார்வோனுக்கு அடுத்த நிலையில் அவர் உயர்த்தப்பட்டார். ஒரு பிரதமராக உயர்த்தப்பட்டார். ஒரு உயர்ந்த பதவியில் அவர் உயர்த்தப்பட்டார். இது முன்வரும் காரியம், நிழல். பின்வரும் காரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். அவரும் பல பாடுகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து கடைசியில் அவர் உயரே எடுத்து கொள்ளப்பட்டார், வானத்திற்கு ஏறி போனார். அப்போது இந்த முன்வரும் காரியமாகிய இந்த நிழலை நாம் ஞாபகம் வைத்திரலைன்னா பின்வரும் காரியமாகிய இந்த நிஜத்தையும் நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியாது. அதே போல் தாவீது சங்கீதக்காரன் அவர் என்ன சொல்கிறாரு? அவருடைய சங்கீதத்தில் அவர் சொல்கிறது என்ன? என் தலையில் அடித்தாங்க, என் முகத்தில் துப்புனாங்க, என் தாடி மயிரை பிடிச்சி இழுத்தாங்க, நான் ஒரு மயிர் கத்தரிக்கிற ஆட்டை போல, சத்தமிடாத ஆட்டை போல நான் நின்றேன். இது நிழல், நிஜம். அது உங்களுக்கே தெரியும். இங்கேயும் அதான நடந்துச்சு. இயேசு கிறிஸ்துக்கான நிழல் தான் சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் அங்கே எழுதி கொடுத்துருக்கிறார். அதே போல் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசுவுக்கு நடந்துச்சு. அப்போது அது ஞாபகம் இல்லைன்னா இதுவும் நமக்கு ஞாபகம் இருக்காது. அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு நிச்சயத்தை
ஒரு அறிவிப்பை நமக்கு கொடுக்கிறார். அது என்ன? நமக்கொரு பாலகன் பிறப்பார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு. இப்படி பலவித நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நிழல். நிஜம் இயேசு கிறிஸ்து. அவர்தான் கன்னியின் வயிற்றில் பிறந்தவர், பரிசுத்த ஆவியினால் உட்பவித்து பிறந்தவர், நமக்காக கொடுக்கப்பட்டவர். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு. அப்போ முன்வரும் காரியங்கள் இருக்கிற இந்த நிழலை நாம் அறிந்து கொள்ளலைன்னா, ஞாபகம் வைத்து கொள்ளலைன்னா, பின்வரும் காரியமாகிய இயேசுவின் நிஜத்தை நாம் ஞாபகம் வைத்து கொள்ள முடியாது. அதே மாதிரி தான் எஸ்தருடைய வாழ்க்கையிலும் மொர்தெகாய் எஸ்தர்கிட்ட சொல்கிறாரு, நீ இப்போ இதை செய்யலை அப்படின்னா யூதர்களுக்கு ரட்சிப்பு இல்லை, வேறொரு இடத்திலிருந்து ரட்சிப்பு உண்டாகும். உனக்கு கொடுத்துருக்கிற விஷயத்த நீ சரியானபடி செய்யலைன்னா வேறொரு இடத்துலேருந்து ரட்சிப்பு உண்டாகும். உண்டானது தானே? ரட்சிப்பு புறஜாதியாருக்கு உண்டாச்சு இல்லை, மீட்பு உண்டாச்சு இல்லை. இதுவும் என்ன? நிழலை நாம் தெரிந்து கொள்ளலைன்னா நிஜத்தை நாம் அறிந்து கொள்ள மாட்டோம். அதே போல் போவாஸோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? ரூத்துன்ற ஒரு ஸ்திரீ, புறஜாதி ஸ்திரீ போவாஸ் வாழ்க்கைக்குள்ளே வர்றாங்க. போவாஸ் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரூத் யாரு? புறஜாதி சபை. இதுவும் நிழலும் நிஜமும். இதுவே நாம் அறிந்து கொள்ளலைன்னா நாம் அறியாமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். பின்வரும் காரியங்களை குறித்து அநேக விஷயங்களை வேதத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். அது என்ன? சபை உருவாகுதல். அப்போஸ்தலர்கள் காலத்தில் தான் சபை உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்பாக கூடாரங்களில் அவங்க ஒவ்வொரு வீடுகளில் போய் கூடி ஆண்டவரை தொழுது கொண்டிருந்தாங்க. அதற்கப்புறம் சபை உருவாக்கப்பட்டது. கிறிஸ்தவ மார்க்கமே அதுக்கப்புறம்தான் உருவாக்கப்பட்டது. அது மதமாக்கிட்டாங்க, ஆனால் அது ஒரு மார்க்கம். அதற்கு பிறகாக அப்போஸ்தலர்கள் ஊழியம் உலகம் எங்கும் பரவினது. அதற்கு பிறகாக மிஷினரிகளோட ஊழியம் உலகம் எங்கும் பரம்பினது. அதற்கு அப்புறம் நாம் வாழ்கிற இந்த காலகட்டங்களில் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அதுதான் ரகசிய வருகைன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தபடியாக இரண்டாம் வருகை, இயேசுவின் இரண்டாம் வருகை வரப்போகிறது. அதை தான் நம்ம 1000 வருட அரசாட்சின்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக புதிய வானம், புதிய பூமி, அதற்கு அடுத்தபடியாக புதிய எருசலேம். இப்படி பின்வரும் காரியங்கள் எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது, நம் நினைவில் இருக்காது, நாம் உணர்ந்து கொள்ள மாட்டோம். ஏன்னா நாம் முந்தைய காலத்தில் உள்ள நிழலை அறிந்து கொள்ளாமல் பின்வரும் காரியமாகிய இந்த நிஜத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அதனால் நிழலும் வேணும், நிஜமும் வேணும், பழைய ஏற்பாடும் வேணும், புதிய ஏற்பாடும் வேணும். அதுதான் நமக்கு இந்த வசனம் சொல்லுது. அதன்படி நாம் நடப்போம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.